ஏன்பா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? ஏன் என் வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்கு. நீங்க பாட்டு தண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. குடிக்கிறவனுக்கு எல்லாம் கவலை இல்லைன்னு எவடா சொன்னது? உன் கவலையா எனக்கு பெருங்கவலையா இருக்கு. அதான் தண்ணியா போட்டிருக்கேன். இப்படி உட்காந்து தண்ணி அடிச்சா பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுமா? அங்க நடனா என் பொண்டாட்டி நாளைக்கு ஒரு முடிவு சொல்லணும்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்கா. இங்க நடனா வேற ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் பண்ண அம்மா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி என்ன முடிவு சொல்றது? அதான் பிரச்சனையா? அதுக்கு தானே குடிக்கிறதே. நீங்க பாட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க. என் பொண்டாட்டிக்கு நல்ல முடிவு சொல்லணும்னா என்ன தொலைச்சிருவா. நடந்த கருமத்துல ஏன் சம்சாரத்திட்ட போய் சொன்னா அவ எனக்கு சமாதியை கட்டிடுவா. இங்க பாருங்க, அம்மா உங்களை கொல்றாங்களோ இல்லையோ, நான் உங்களை கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன். ஏன்னா சும்மா அறிவிடமா கத்திட்டு இருக்க? இத பாரு, இப்ப போய் பொண்டாட்டிக்கு உடனடியா முடிவு சொல்றது முக்கியமா அல்லது நாளைக்கு நடக்க போற ஒரு நிச்சயதார்த்தம் நிறுத்துறது முக்கியமா? நிறுத்துறதா முக்கியம். நிறுத்ததான் குடிச்சிட்டு இருக்கேன். மகனே, பிரச்சனை அதிகமாகும் போது அதையே நினைச்சிட்டு ரோட்ல அலைஞ்சிட்டு கூடாது. அப்படி அலைஞ்சோம்னா பைத்தியம் தான் பிடிக்கும். நல்லா ஏசி போட்டு 1 or 2 பேக் சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கினோம்னா ஃப்ரெஷ்ஷா புது புது ஐடியாவா வரும். அந்த சனி முடிச்ச ஐடியா எப்பதான் வரும்? நிச்சயதார்த்தத்துக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு ஐடியா வரும்ல? ஒரு பேக் அடிச்சு போய் படு. இந்த அடிக்கிறது குடிக்கிறதெல்லாம் உங்களோட வச்சுங்க. இங்க பாருங்கப்பா, நான் சீரியஸா சொல்றேன். நாளைக்கு எனக்கு ஒரு முடிவு சொல்லணும். அப்படி இல்ல உங்களுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு நான் மொட்டை அடிச்சுக்குவேன். நான் சீரியஸா சொல்றேன். பரவாயில்லையே, பையன் இப்பதான் சீரியஸ் ஆகிறான். இந்த பிரச்சனையை எப்படித்தான் தீர்க்கிறது? உள்ள ஏத்திட்டு போய் போதையில உளர்ற மாதிரி பொண்டாட்டிகிட்ட எல்லாத்தையும் கக்கிடுவோமா? ஐயோ, கொண்டு விடுவாளே. நிலா, கேட்டியா? இன்னும் கேட்கல பாட்டி. உனக்கு அறிவு இருக்கா? அவன் வந்தவன கேட்க வேண்டியதானே, அதை விட்டு கொஞ்சிக்கிட்டு ஜாக்கும். இப்ப கேட்கலாம் பாட்டி. உன் வாழ்க்கை பாதிச்சிட கூடாதுன்னு நான் வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்காடி? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது. இன்னைக்கே அவனை கேட்ட ஒரு முடிவை தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டேய் நிலா, ஏண்டா உம்முன்னு இருக்க? ஏதாவது பேசுறா? கேக்குறேன்ல, வாய் திறந்து பேசுறா. நீங்க நேத்தே முடிவு சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, இது வரைக்கும் அதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? நிலா, அப்பா அம்மா கிட்ட பேசி. சும்மா இருங்க. எதுக்கு எடுத்தாலும் அப்பா அம்மான்னு சொல்றீங்க, அப்புறம் பொண்டாட்டி நான் எதுக்கு? நான் கேக்குறேன், இப்ப எனக்கு முடிவு சொல்லியே ஆகணும். ஏய் நிலா, நிறுத்து. என்ன விஷயத்துக்கு பேசிட்டே இருக்க? எனக்கு மட்டும் உன் மேல அக்கறை இல்லைன்னு நினைச்சா? அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையே பெருசா பேசிட்டு இருக்கீங்களே, இந்த வீட்டுக்கு வெளியில என்ன பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அத பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? டேய் நிலா, அழாதடா. உன் ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுதுடா. டேய் செல்லம், சாரிடா. நீ பொம்பளை, வாய் திறந்து சொல்லிட்ட, என்னால சொல்ல முடியல. டேய் செல்லம், இங்க பாரு, ஒரு 4-5 நாள் பொறுத்துக்கடா. அப்பா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்றேன். டேய், இது ஒரு சின்ன விஷயம். இத போய் பெருசா ஃபீல் பண்ற பத்தியா? நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பியாமா? நான் நைட் வருவேனாமா? பாட்டா, நாளைக்கு ஜாலியா வெளில போலாம். என்ன சரியா? டேய், மனசு போட்டு அனாவசியமா குழப்பிக்காத. எல்லாம் சரியாயிடும். என்ன, நான் சாயந்தரமா வரேன். பாட்டா. என்னடியம்மா, உன் புருஷன் என்ன சொல்லிட்டு போறான்? அவங்க அப்பா கிட்ட கேட்டு 4-5 நாள்ல முடிவு சொல்றேன்னு சொன்னாரு. அடி நிறுத்து உன் பேச்ச. அவன் முடிவை சொல்றேன் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ என் கிளிப்புல சொல்ற மாதிரி அதையே திருப்பி திருப்பி என்ன சொல்லிக்கிட்டு இருப்ப. இந்த ஊர்ல நமக்கு ஆதரவா பேச யாருமே இல்லன்னு அந்த திருட்டு மொழி தாடிக்கார பையன் நம்ம ஏமாத்த பாக்குறான். அப்படி எல்லாம் இருக்காது பாட்டி, நீ சும்மா இரு. இந்த ஆம்பளைங்களை நம்ப கூடாதுடி. சோறு கண்ட இடத்துல தின்னு விட்டு தண்ணி கண்ட இடத்துல கை காலை விட்டு போயிடுவாருடி. பொம்பளைங்க நாம
என்னமோம்மா, நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுங்கிறதுக்கு அம்மா இவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்றேன். இத பத்தி நல்லா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியவா நீதான். சீதாலட்சுமி மேடம் இருக்காங்களா? உள்ள இருக்காங்க, போங்க. வாமா நிலா, உட்காரு. எல்லாரும் நிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? வா. சொல்லுமா. ஆமா, ஏன் ரொம்ப டல்லா இருக்க? அத பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். சொல்லு. எங்க வீட்டு பிரச்சனை தான் ஆண்டி, அத நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என்னம்மா பிரச்சனை? நானும் என் வீட்டுக்காரரும் தனியா கொடுத்துட்டு நடத்துறத அக்கம் பக்கத்துல சந்தேகப்படுறாங்க. புருஷன் பொண்டாட்டி தனியா இருந்தா ஏன் சந்தேகப்படணும்? புருஷங்கிறவரு காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க ஆண்டி. ஆனா இருட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு விடியறதுக்கு முன்னாடியே போயிட்டா யார்தான் சந்தேகப்பட மாட்டாங்க. நீ என்ன சொல்ற? என் கல்யாணத்தை என் மாமியாருக்கு தெரியாம எங்க மாமனார் தான் நடத்தி வச்சாரு. அதனால என் வீட்டுக்காரரு அவங்க அம்மாக்கு தெரியாம வந்துட்டு போறாரு. காதலிக்கும் போது அவன் நல்லவனா கெட்டவனான்னு தீர விசாரிக்க முடியாது. ஏன்னா காதல் கண்ணை மறைச்சிடுது. ஆனா கல்யாணம் பண்ணும் போதாவது தீர விசாரிக்க வேண்டாமா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், பெத்த தாய் கூட தெரியாம கல்யாணம் பண்றவன் நல்லவனா இருக்கவே முடியாது. ஆண்டி, சாதாரணமா பொண்ணுங்க வீட்டை பெருக்கிற தொடப்ப வாங்கினா கூட நல்லதா கெட்டதான்னு பெருக்கி பார்த்துதான் வாங்குவோம். ஆனா காலம் பூரா நம்ம கூட வாழ போற புருஷனை நல்லவனான்னு பார்க்க மாட்டோம். அப்படிதானே? இல்ல ஆண்டி, மாமியார் இல்லாத கல்யாணத்துக்கு முதல்ல நான் ஒத்துக்கல. என் மாமனார் தான் என் வீட்டுக்காரி கொடுமைக்காரி பிடிவாதமானவ, உன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா, அதனால கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல அவகிட்ட பேசி உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாரு. அதை நம்பித்தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். சரி, உங்க மாமனாரை கேட்க வேண்டியது தானே? கேட்டேன். அவரும் புள்ள கூட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு நாளைக்கு நாளை கடத்திக்கிட்டே போறாரு. அக்கம் பக்கத்துல எல்லாம் அசிங்கமா பேசுறாங்க. ரவுடிங்க வேற ஆம்பளை இல்லாத வீடுன்னு தகராறு பண்றாங்க. ஒருவேளை அப்பாவும் பையனும் சேர்ந்து உன்னை ஏமாத்த பாக்குறாங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காதாண்டி. என் வீட்டுக்காரரும் மாமனாரும் ரொம்ப நல்லவங்க. மாமியார் என்ன கொடுமைப்படுத்துவாங்களோன்னு பயப்படுறாங்க. மாமியார்னா அப்படிதான் இருப்பாங்க. என்ன என் மாமியார் கொடுமைப்படுத்தினாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டி. நான் மாமியாரோட சேர்ந்து வாழணும் அப்படிதான் ஆசைப்படுறேன். ஏன்னா சின்ன வயசுலயே என் தாயை எழுந்து தனிமையில கஷ்டப்பட்டவ. சரி நிலா, இன்னைக்கு சாயந்தரம் என் பையனுக்கு மீனாட்சி கல்யாண மண்டபத்துல நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன். நீ வரும்போது உன் புருஷனையும் கூட்டிட்டு வா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி ஆண்டி. எங்க வெளியில பாருங்க, அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. நீங்க வரேன், போ. வாங்க. போ, வரேன். நீங்க ஏ ராமசாமி நில்லு. கீழே வச்சிருவோம். என்ன ஆயிரே, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆரம்பிச்சிடலாமா? ஓ, ஆரம்பிச்சிடலாமே. நீங்க பொண்ணோட தோப்பினார் மாப்பிள்ளையோட தோப்பினார் 2 பேரும் அழிச்சுன்னு வந்துருங்க. அழகு அக்கா, எங்கடா போயிட்ட? அசோக் எங்க? இன்னும் வரலையா? இன்னும் வரலையா? உங்க மாமா எங்கடா? அவர் எங்க போயிட்டாரு? சீக்கிரம் போய் எல்லாரையும் கூட்டு வா. அம்மா வந்துருங்க, பாத்தியா வந்துருங்க. வாங்க, அக்கா கூப்பிடுறாங்க. சம்பந்தி கூப்பிட்டீங்களா? எங்க போயிட்டீங்க? சித்தப்பா, அவரை கொண்டு போய் மேடையில உட்கார வைங்க. என் பொண்ணு டென்ஷனா இருக்குல்ல, போங்க ஐயா. வாங்க வாங்க போங்க. இவரை வேற காணோம். வாங்க அம்மா, வாங்க. எங்க போயிட்டீங்க? சேர் கடியில ஒளிஞ்சிருந்தாரு. சேர் கடியிலையா? அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஆமா, இது என்ன வேஷம்? பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எங்க?
பட்டு வயசு கல்யாணம் கட்டிருக்கேன். கல்யாணத்துக்கு கட்டிட்டீங்களா? இல்ல இது நிச்சயதார்த்தம் தானே, கல்யாணம் தானே கட்டிக்கணும் சொன்னேன். ஓ, உளறாதீங்க. போய் கட்டிட்டு வாங்க. சரி, பேசி எல்லாம் கட்டிட்டு வரதுக்கு நேரம் இல்ல. வந்து உட்காருங்க. நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. நல்ல நேரம் போச்சுன்னா நிச்சயதார்த்தம் பண்ண முடியாதுன்னா? சரி, நிதானமா ஏய், கட்டிட்டு போய் வரேன். இழுத்துட்டு போய் மேடையில உட்காரு. போங்க. வாங்க மேடையில. வாங்க. வாங்க. போங்க. அங்க 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 உட்காருங்க. வாங்க. நேரம் போகுதுங்க. வாங்க. வாங்க வாங்க. ஏய், எங்கடா அவரு? இங்கதான் வந்தாரு. நீ தானே கூட்டு வந்த. இங்க போனாரு. இல்லைங்களோ இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இங்கதான் ஏய், இருக்கீங்களா? புடிச்சிட்டு உட்கார வைடா. இங்க என்ன ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கட்டிருந்தேன். அதான் கரெக்டா கட்டிட்டு வாங்க. கட்டுனேன். உட்காருங்க. நிச்சயதார்த்த பத்திரிகை படிக்க போறேன். எல்லாரும் அமைதியா கேளுங்கோ. உயர் திரு லேட் குமாரசாமியின் பேரனும் மத்தவா தும்மினா பரவாயில்ல. பிள்ளைய பெத்த தோப்பனா நீங்களே இப்படி அவசகுணமா தும்மினா இப்படி? தும்மல் எல்லாம் சொல்லிட்டா வரும். ஏதோ வந்துருச்சு, அவசரம்னா ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? நிச்சயத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமா? வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? நீங்க படிங்க. உயர் திரு லேட் குமாரசாமியின் பேரனும். என்னம்மா என்ன ஆச்சு? அப்புறம் என்ன கத்துன? ஏமா அவசகுணமா ஐயோன்னு கத்துற? ஏன் அவசரமா ஒரு பொண்ணு கத்துது? பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கல போல இருக்கு. இல்ல எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப அப்புறம் ஏன் கத்துற? ஏய், இழுத்துட்டு போய் தனியா உட்கார வைடா. உயர் திரு லேட் குமாரசாமியின் பேரனும். Stop it. என்ன சம்பந்தி? நல்ல நேரம் போயிருச்சுன்னா எப்படி தேதி குறிக்கிறது? குறிக்கிறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. குறிச்சதுக்கு அப்புறம் குழப்பம் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால ஸ்டாப் பண்ணேன். பொண்ணுக்கு எவ்வளவு சீர் பண்ணுவீங்க? இது என்ன புது குழப்பமா இருக்கு? சம்பந்தி இப்ப நாங்க எவ்வளவு வேணாலும் போட தயாரா இருக்கோம். அந்த அம்மா எதுவுமே வேணாம்னாங்களே. ஆனா அவங்க பெருந்தன்மை அப்படித்தான் சொல்லுவாங்க. என்னங்க இது? நான் எப்ப சீர் கேட்டேன்? கட்டின புடையோட வந்தா பொருள் நான் தானே சொன்னேன். அதானே. ஏன் இப்படி குழப்பம் பண்றீங்க? ஒண்ணும் குழப்பலாமா? பொண்ணு வீட்டுக்காரங்க 2 பேரும் நல்லா மூக்கு பிடிச்சி சாப்பிட்டு கை எழும்போது என்ன பேசினா தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏன் சீர் வேணாங்கிறாங்க? மாப்பிள்ளைக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கும் போல இருக்கு, பெரிய வியாதி இருக்கும் போல பேசுறாங்க. நம்ம மாப்பிள்ளை பார்த்து அப்படியே வேண்டாங்க. ஆமாடா. கேளுங்க. நீயே கேள்றா. 1000 பவுன் கொடுங்க. 1000 பவுனா? ஏய், குழப்பம் வரீங்க 2 பேரும் கீழே இறங்குங்க. நகை என்னன்னு தெரியாம வாங்க இப்படி. நீங்க படிங்க. உயர் திரு லேட் குமாரசாமியின் பேரனும் காரணமாகிய அசோக்குக்கும் நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குங்க. வாய மூடிட்டு இருக்கியா? என்னாச்சு உங்களுக்கு? இல்ல பையன் வர்ற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் இழுத்து அடிக்கலாமேன்னு பார்த்தேன். அவ எதுக்கு? என்ன இப்படி பேசுற? நிச்சயத்துக்கு மாப்பிள்ளை இல்லாமையா? வந்து அவனுக்கு பொண்ணு பிடிக்காம போயிடுச்சு. நான் கிழிச்ச கோட்டை என் பையன் தாண்ட மாட்டான். அதெல்லாம் அந்த காலமா. இப்ப எல்லாம் பசங்க கண்ட விட்டு கண்ட தவறானுங்க. நம்ம பையன் பர்சனாலிட்டியா இருக்கான், வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கான். யாராவது ஒரு பொண்ணை அவன் லவ் பண்ணிருக்கலாம் இல்லையா? அது தெரிஞ்சா நீ வருத்தப்படுவியான்ட்டு உனக்கு தெரியாம அவன் ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணிருக்கலாம். அது தெரிஞ்சா நீ ரொம்ப கோவப்படுவியான்னு பொண்ணை அவன் தனியா குடித்தனம் கூட வச்சிருக்கலாம். பெங்களூர்ல இருந்து அவங்க பாட்டி கூட வந்து சேஃப்டிக்கு இருக்கலாம் இல்லையா? கல்யாணமே பண்ணி வச்ச மாதிரி பேசுறீங்க. இல்ல இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். நாளைக்கு நீ சந்தேகப்படலாம் இல்லையா? அதுதான் சேஃப்டிக்கு சொல்லி வச்சேன். என்னடா சொல்றாரு இவரு? எனக்கு என்னமோ மாமா சொல்ற சரின்னு படுது. ஏன்னா இந்த காலத்து பையங்களை நம்ப முடியலையே. நிச்சயமா என் பையன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். ஆண்டி கூப்பிடுறாங்க. உங்களை யாரும் ஆண்டி கூப்பிடுறாங்க. புதுசா இருக்கு. இவன் உன் புருஷனா? ஆமா ஆண்டி, இவர்தான் என் புருஷன். அது வந்து ஆண்டி, என் புருஷனுக்கு அட்வைஸ் பண்ணதான் இங்க கூட்டிட்டு வந்தேன், அடிக்கிறதுக்காக இல்ல. உன் புருஷங்கிறதுக்காக நான் அடிக்கல, என் பிள்ளைங்கிறதுக்காக தான் நான் அடிச்சேன். இவரு உங்க பிள்ளையா? ஆமா, நேத்து வரைக்கும். அம்மா என்ன நடந்ததுன்னு வாயை மூடுங்க. அம்மா ப்ளீஸ் அம்மா. ஆண்டி அப்பா ஆண்டி, நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். நான் யாரையும் பார்க்க விரும்பல, என்கிட்ட ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஆண்டி அம்மா. இந்த மாசம் salary. உட்காருப்பா. அம்மா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏன்பா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தானே போறேன், உனக்கே ஆசீர்வாதம்.
கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? கல்யாணம் எல்லாம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சுமா. நீங்க வராது ஒண்ணுதான் குறை. என்னடா அது கையில கங்கணம்? தரகர் பொண்ணுங்க போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. இதுல உனக்கு எந்த பொண்ணு பிடிக்குது நீயே சொல்லு. ஆமாமா, எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? உனக்கு அவசரம் இல்லப்பா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அது இல்லம்மா, கொஞ்ச நாள் ஆகட்டுமா. கொஞ்ச நாள்னா எப்படா? சீக்கிரமா சொல்றேன். கீதா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. உங்க யார் முந்திலும் நான் முழிக்க தயாரா இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. Stop it. என்ன கேக்குறது? எனக்கே தெரியாம என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன உம்புளைங்கிற? அவ வாழ்க்கையில் எனக்கு அக்கறை இல்லையா? அக்கறை இருக்கிறதுனால எது வேணாலும் செஞ்சிடலாமா? அனாவசியமா ஆத்திரப்படாதம்மா. என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறிய, எதுக்காக பண்ணி வச்ச? பையனுக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு 1008 கண்டிஷன் போடுற. ஏதோ மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி. என்னைக்கே எங்க அம்மா உனக்கு பண்ண கொடுமையை நினைச்சிட்டு எனக்கு ஒரு மருமக வத்துக்கிறியா? அதுக்கு என்ன அர்த்தம்? வரப்போற மருமகளை நீ குடும்பப்படுத்த போறேன்னு தானே அர்த்தம்? நான் குடும்பப்படுத்த போறேனா? ஆமா, நீ அவளை குடும்பப்படுத்துவ. அந்த கோபத்தை அவன் புள்ள கிட்ட காட்டுவா. ஒரு புள்ள என்னவா என்ன மாதிரி அவனும் காலமுறை கையை கட்டிட்டு அவனும் பொண்டாட்டி முன்னாடி நிற்பான். இது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் அவன் கட்டுப்பாட்டுல இருந்து அவனை வெளியில் கொண்டு வந்தேன். அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து காதலிக்க வச்சேன். ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்வாங்கிற நம்பிக்கையில தான் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ரொம்ப புத்திசாலி. அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா என்னோட மனசை புரிஞ்சுக்காமலே என்னோட எவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க புரிஞ்சிருந்தா எனக்கு ஒரு மருமக வரட்டும்னு தான் சொன்னேனே தவிர என்னைக்காவது அவளை நான் கொடுமைப்படுத்துவேன்னு சொன்னேனா? உங்க மனசுல உள்ளதை நீங்க சொல்லிட்டீங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். வாங்க. கல்யாணம் ஆன புதுசுலதான் விதவிதமா புடவை கட்டி நகை போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுவா. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க மாமியார்கிட்ட என்னால அனுபவிக்க முடியல. எனக்கு வரப்போற மருமகளாவது சந்தோஷமா இருக்கட்டும் தான் இதெல்லாம் வாங்கி வச்சேன். என்ன பார்த்தா குடும்ப காரியங்கிறீங்க? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நானும் உங்களை புரிஞ்சுக்காம உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன். இன்னைக்கு இல்லம்மா, என்னைக்குமே நான் அம்மா பிள்ளைதாம்மா. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு அம்மாவை வரணும். நான் உங்களுக்கு பிள்ளையா வரணுமா? தாலி கொடி கட்டின புருஷனும் என்ன புரிஞ்சுக்கல. தொப்புள் கொடி அறுத்த புள்ள நீயும் என்ன புரிஞ்சுக்கல. அம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. ஒவ்வொரு தாயும் பெத்த பிள்ளையோட கல்யாணத்தை கண்குளிர பாக்கணும்னு ஆசைப்படுவா. ஆனா பெத்த தாய் உயிரோட இருக்கும் போதே அப்பனும் புள்ளிய என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்களே. இனிமே என்ன இருக்கு உங்களுக்கும் எனக்கும்? ஆண்டி, மக போட்டு அனுபவிக்கிறதுக்காக பெத்தவங்க நகையும் புடவையும் வாங்கி வச்சிருக்கலாம். ஒரு அண்ணன் தங்கச்சிக்காக வாங்கி வச்சிருக்கலாம். ஒரு பொண்டாட்டிக்காக பொறுப்புள்ள புருஷன் வாங்கி வச்சிருக்கலாம். ஏன் காதலிக்காக காதலன் கூட வாங்கி வச்சிருக்கலாம். எவ்வளவுதான் சீர் கொண்டு வந்தாலும் கொடுமைப்படுத்துற மாமியார் இருக்கிற இந்த காலத்துல மருமக எல்லாம் போட்டு அனுபவிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பொருட்களை வாங்கி வச்சிருக்கீங்களே. உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டாங்க. இதுக்கு தெரியாதமா நானும் உடந்தே இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வேண்டாம். நீங்க விருப்பப்பட்டபடியே உங்க பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க.
நிலா கோவம் உண்மையில இல்ல, என் புள்ள உன் கழுத்துல தாலி கட்டுறத பார்க்க முடியலங்கிற வருத்தம் தான் எனக்கு. இத பாருமா, உன்ன மாதிரியே ஒரு பொண்ண மருமகளா கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் புருஷன் உன்னையே மருமகளா கொண்டு வந்துட்டாரு. ஒண்ணு தெரியுமா, உன் மாமனாரு வாழ்க்கையில உருப்படியா செஞ்ச ஒரே காரியம் இதுதான். அம்மனே, அப்ப நீங்க போட்ட கண்டிஷன் அதெல்லாம் அந்த சூழ்நிலையில போட்டது. இப்ப ஏன் கண்டிஷனை பத்தி ஞாபகப்படுத்துறீங்க? மருமகன்றவ கண்டிஷன் போட்டு வாங்குற பொருள் இல்லைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க மேல இருக்க பாசத்தாலும் அவங்க கெட்டிடக்கூடாதுங்கிற பயத்தாலும் பிள்ளைங்களை அதிக கட்டுப்பாடோட வளர்த்தா அவங்க அதை மீறி போயிடுறாங்க. பிள்ளைங்களை நண்பர்களாக்கிட்டா பெத்தவங்களை கேட்டுதான் எதையும் செய்வாங்கங்கிறத என் வீட்டுக்கார் மூலியமா நான் உணர்ந்துட்டேன். இத பாரு, எப்படி அவர் என் மகனை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாரோ அதே போல இனிமே நீதான் எனக்கு ஃப்ரெண்டு. கரெக்டா சொன்ன சீதா. ஒவ்வொரு மாமியாளும் வீட்டுக்கு வர மருமகளை தன்னுடைய தோழியை நினைச்சானா வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு இருக்காது, ஸ்டவ்வும் அடிக்காது. சரி சரி, வழவழன்னு பேசிட்டு இருக்காம எல்லாரும் சீக்கிரம் போய் சாப்பிட்டு தூங்குங்க. காலையில டான 5 மணிக்கு இருக்கணும், 5:30 மணிக்கு வாக்கிங் போகணும். சரிங்க அம்மனி. ஐயே 5 மணிக்கு எந்திரிச்சு நாய் கடிக்கு பயந்துட்டு ஜாக்கிங் போறது நம்ம லைஃப் லாங்க கண்டினியூ ஆகும் போல் இருக்கே. இத பாருமா, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? போங்க. ஏழுங்க அம்மனி, சாவி கொத்து இடுப்புக்கு வந்ததா அப்பா அம்மா 2 பேர்த்தையும் இந்த மிரட்டு மிரட்டுறீங்க. பெருசுங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாதான் நம்ம சிறுசுங்க சந்தோஷமா இருக்க முடியும். வாங்க.